அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது, நீயே கருணை காட்டுபவர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். மனிதர்களுக்கு வழிகாட்டியான, மனிதர்களில் சிறந்தவர்களான நபியை அல்லாஹ் சோதிக்கிறான். அவர்கள் திடகாத்திரமாக இருந்த அவர்களுடைய உடலிலே மோசமான நோயை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒரு தஃசீர்ல வருது, 7 ஆண் குழந்தைகள் 7 பெண் குழந்தைகள். இவர்கள் அனைவருமே ஒரு கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இறந்து போயிடுறாங்க. அவர்களுக்கு வந்த நோய் புழு எல்லாம் அரிக்கக்கூடிய அந்த வெண்குஷ்ட மாதிரியான நோய். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸான 2 பேர் அவங்கள மீட் பண்றதுக்கு வராங்க. அங்கிருந்து விசாரிக்கிறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களுடைய மனைவியிடத்துல விசாரிக்கிறாங்க. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்துல ஒரு கஷ்டம், இவ்வளவு நெருக்கமானவர்கள் நம்மை நேர்ல கிட்ட வந்து சந்திக்கலையேன்றத தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிறார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நெருக்கமானவர்கள் கூட நம்ம கிட்ட வரல, ஏன்னா அவர்களுடைய உடம்பிலிருந்து வந்த ஒரு கெட்ட வாடை மக்களை அவர்களோடு நெருங்குவதிலிருந்தும், மக்கள் அவர்களை வந்து பேசுவதிலிருந்தும், யாரெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து உதவி பெற்றார்களோ அவர்கள் கூட வந்து சந்திப்பதற்கு தயக்கப்படக்கூடிய அளவிற்கான நோய் அவர்களுடைய உடம்பு முழுவதுமாக பரவியது. ஒரு கட்டத்துக்கு மேல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல், உங்களுடைய துவா எப்பொழுதுமே மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா, நீங்கள் ஏன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடாது? நம்மளுடைய குழந்தைகள் போய் விட்டார்கள், நம்மோடு பழகியவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி விட்டார்கள், நாம் சேர்த்து வைத்திருந்த எல்லா செல்வங்களும் சென்று விட்டது. உங்களை நபி என்று புகழ்பாடிய இந்த உலகம் இன்று உங்களிடம் பேசுவதற்கும், நீங்கள் சொன்ன அறிவுரையை செவிமடுத்து கேட்பதற்கும் இன்று இந்த சமுதாய மக்கள் தயாராக இல்லை. நம்ம கடைசி ஸ்டேஜ்ல வந்து நின்னாச்சு. உங்களுடைய உடல் உறுப்புகள் புழுக்களால் அரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலேயும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த நோய் ஷிஃபா ஆகுவதற்கான துவா கேட்கலாமே என்று கேட்ட பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 70 வருடம் அல்லாஹ் எனக்கு கொடுக்காத சிறப்புகள் இல்ல, நியமத்துகள் இல்ல. ஒரு 7 வருட காலம் அல்லாஹ் என்னை இப்படிப்பட்ட சோதனையில் போட்டதினால் அல்லாஹ்விடத்திலே நிராசை அடைந்து, அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த சோதனையிலிருந்து என்னை நீ உடனே பாதுகாத்து விடு என்று கேட்பதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். நான் 7 வருட காலம் தானே சிரமத்துல இருக்கிறேன், 70 வருட காலம் நான் நல்லா தானே இருந்தேன். அப்ப அந்த 70 வருட காலம் அல்லாஹ் என்னை சிறப்பாக வைத்ததற்கு இந்த 7 வருட காலத்தில் என்னை சோதிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்லவே என்று சிந்திக்கக்கூடிய உயர்தர ஈமானை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மவர்களுக்கு பாடமாக கற்றுத்தருகிறார்கள்.